குட் மார்னிங். ஆடியோ வீடியோ ரெண்டுமே கிளியரா இருக்கா? Yes, ma'am. ஸோ இன்னைக்கு வந்து நம்ம லெக்சர் நம்பர் 8. லெக்சர் நம்பர் 8 நேத்து முடிஞ்சிச்சு நினைக்கிறேன். லெக்சர் நம்பர் 9 ஆஃப் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஜெனetics வந்து பார்க்க போறோம். ஸோ நேத்து வரைக்கும் நம்ம ஹியூமன்ஸ்ல எப்படி வந்து அன்பார்ன் சைல்டுடைய செக்ஸ் கண்டுபிடிக்கிறது, அது மேல் சைல்டா இல்லைன்னா ஃபீமேல் சைல்டா அப்படின்னு சொல்லி நமக்கு பார்த்தோம். இன்னைக்கு நம்ம பேர்ட்ஸ் ஹனி பீஸ் வந்து கண்டினியூ பண்ணலாம். ஓகே, ஸோ ஜஸ்ட் கிவ் மீ 1 minute. So today is lecture number 8. So இன்னைக்கு லெக்சர் நம்பர் 8. நீங்களா நேத்து லெக்சர் நம்பர் 7. எஸ் சார். ஸோ எப்படி வந்து ஹியூமன்ஸ்ல எக்ஸ் எக்ஸ வந்து நம்ம ஃபீமேல் டைப் ஃபீமேல் சொல்றோமோ, எக்ஸ் ஒய்வை வந்து எக்ஸ் ஒய்யை வந்து மேல் அப்படின்னு சொல்லி சொல்றோமோ, கரெக்ட் தானே? ஹியூமன்ஸ்ல வந்து எக்ஸ் எக்ஸ் அப்புறமா எக்ஸ் ஒய் டைப் ஆஃப் செக்ஸ் டிட்டர்மினேஷன். எக்ஸ் எக்ஸ் இருந்தா அது ஃபீமேல், எக்ஸ் ஒய் இருந்தா அது மேல் அப்படின்னு சொல்லி சொல்றோம். கரெக்டா? இங்க பேர்ட்ல பாத்தீங்கன்னா ZW அப்புறமா ZZ, ZW அப்புறமா ZZ, இதுதான் அந்த செக்ஸ் டிட்டர்மினேஷனுடைய குரோமோசோம்ஸ். ஓகே, அங்க XY இங்க XY யூஸ் பண்ணாம என்ன யூஸ் பண்றோம் நம்ம? ZW அப்புறமா ZZ, ZW அப்புறமா ZZ. இப்போ எப்படி நான் ஹியூமன்ஸ்ல எக்ஸ் எக்ஸ் வந்து ஃபீமேல் சொன்னேன், அப்புறமா XY வந்து மேல் சொல்லலாம், அதே மாதிரி இங்க XW இருக்குல்ல அது ஃபீமேல், எக்ஸ் எக்ஸ் இருக்குல்ல அது மேல். ஓகே, சோ அங்க வந்து ஒரே மாதிரி குரோமோசோம் இருக்குன்னா எக்ஸ் அப்புறம் அதே எக்ஸ் சேம் கைண்ட் ஆஃப் குரோமோசோம் இருந்தா அது என்ன சொல்லுவாங்க? ஹோமோகேமேட்டிக் சொல்லுவாங்க. அதுதானே ஹோமோனா சிமிலரா இருக்கு, எக்ஸ் எக்ஸ் இருக்கு ரெண்டுமே. சோ இது ஹோமோகேமேட்டிக் சொல்லுவாங்க. அதுவே வேற கைண்ட் ஆஃப் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் குரோமோசோம் இருந்தா, ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ் இருக்கு, எக்ஸ் இல்லாம ஒய் இருக்கு, டிஃப்ரெண்டா இருக்கா எக்ஸ் ஒய், டிஃப்ரெண்டா இருந்தா டிஃப்ரெண்ட் குரோமோசோம் இருந்தா அது என்னது? அத ஹெட்ரோகேமெட்டிக் சொல்லுவாங்க. ஓகே, நம்ம ஹியூமன்ஸ்ல வந்து ஹோமோகேமெட்டிக் ஃபீமேல், ஹெட்ரோகேமெட்டிக் மேல் வந்து பார்த்தோம். கரெக்டா? எக்ஸ் எக்ஸ் வந்து ஃபீமேல், எக்ஸ் ஒய் வந்து மேல் பார்த்தோம். இங்க என்ன நடக்குதுன்னா ZW இருக்குல்ல இது ஃபீமேல், அப்புறம் ஹோமோகேமெட்டிக் வந்து மேல், ஹெட்ரோகேமெட்டிக் ஃபீமேல் இங்க. ஓகே, இது ஃபீமேல், இது மேல். ஓகேங்களா? ஃபீமேல், இது வந்து மேல். அப்பனா இதோட கேமிட்ஸ் பார்க்கலாமா நம்ம? அப்பனா ஃபீமேல் வந்து இதோட எக்கு, ஃபீமேல்ல என்ன ஆகும்? என்ன கேமீட் ப்ரொடியூஸ் ஆகும்? எக்கு தான். அது மாறாது. ஓகேங்களா? ஃபீமேல்ல ஸ்பெர்மும் மேல்ல எக்கு அந்த மாதிரி எல்லாம் மாறாது. குரோமோசோம் தான் மாறும் தவிர கேமீட்லாம் மாறாது. ஓகே, ஸோ ஃபீமேல் வந்து ரெண்டு கைண்ட் ஆஃப் எக் ப்ரொடியூஸ் பண்ணலாம். ஒன்னு A+Z இல்லைன்னா A+W. இதுதான் ரெண்டு கைண்ட் ஆஃப் எக்ஸ். மேல் பாருங்க ஒரே ஒரு டைப் ஆஃப் ஸ்பெர்ம் தான் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். கரெக்டா? A+Z மட்டும்தான். ரொம்ப சிம்பிள். நம்ம எப்படி ஹியூமன்ஸ்க்கு படிச்சோமோ சேம் தான், ஆனா ஆல்பபெட்ஸ் மட்டும் டிஃப்ரெண்ட். ஓகே, ஆல்பபெட் மட்டும் டிஃப்ரெண்ட், நான் செட் ஆஃப் குரோமோசோம் வந்து டிஃப்ரெண்ட், அவ்வளவுதான். இப்ப எப்படி நம்ம மேல்ல வந்து இங்க பாருங்க எவ்வளவு டீடைல்ல எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன் உங்களுக்கு. மேல்ல எப்படி
எக்ஸ் எக்ஸ் ஃபீமேல் சொல்லுவோம் கரெக்டா, எக்ஸ் ஒய் மேல் சொல்லுவோம். ஃபீமேல்ல வந்து ஒரு டைப் ஆஃப் எக் தான் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். என்னது எக்ஸ் உள்ள எக் தான் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். மேல் பாத்தீங்கன்னா எக்ஸ் ஸ்பெர்ம் ப்ரொடியூஸ் பண்ணலாம், இல்லைன்னா ஒய் ஸ்பெர்ம் ப்ரொடியூஸ் பண்ணலாம். ரெண்டு கைண்ட் ஆஃப் ஆல்பபெட் இருக்குல்ல, இங்க அதே மாதிரி தான். ZW ஃபீமேலுக்கு, மேல் வந்து ZZ. ஃபீமேலோட இங்க ZW இருக்கு. அப்ப ரெண்டு கைண்ட் ஆஃப் ஆல்பபெட் இருக்கு. நான் ஆல்பபெட் உங்களுக்கு சொல்றது கொஞ்சம் வீடா தான் இருக்கும். ஆனா இதுதான் வந்து உங்களுக்கு ஈஸியா இருக்கும் சொல்லி தர்றதுக்காக. ரெண்டு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஆல்பபெட், அதோட மீனிங் என்னது? ரெண்டு டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் குரோமோசோம் இருக்கு. அதெல்லாம் டிஃப்ரெண்டா எழுதிருக்காங்க. ZZன்னு எழுதாம ZW. அப்படின்னா ரெண்டு டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் குரோமோசோம். இது ஒரு குரோமோசோம், இது ஒரு குரோமோசோம். ஓகேங்களா? அப்பனா ஃபீமேல் வந்து ரெண்டு கைண்ட் ஆஃப் எக்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணலாம். ஒன்னு A பிளஸ் Z, இன்னொன்னு A பிளஸ் W. மேல் பாத்தீங்கன்னா ஒரு கைண்ட் ஆஃப் ஸ்பெர்ம் தான் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். A பிளஸ் Z மட்டும்தான். இப்போ காம்பினேஷன் பார்க்கலாமா? ஃபார் எக்ஸாம்பிள், எக் இருக்கு, இதுல ஸ்பெர்ம் வருது. ஃபார் எக்ஸாம்பிள் எக் வந்து A பிளஸ் Zன்னு இருக்கு வச்சுக்கோங்க. A பிளஸ் Z. ஸ்பெர்ம் எப்பவுமே A பிளஸ் Z தான் இருக்கும் பேர்ட்ஸ்க்கு. அப்புறமா இது ரெண்டும் சேர்ந்து என்ன சைகோட்டா மாறும்? A Z, A பிளஸ் Z, A பிளஸ் Z. என்ன மாறும் இது? 2A பிளஸ் ZZ. கரெக்டா? ஓகே. அதுவே வந்து ஃபார் எக்ஸாம்பிள் அப்பனா ZZ இருக்கா? ZZன்னு வந்திருக்கு நம்மளுக்கு ஆன்சர். ZZன்னு வந்தா அது என்ன ஜெண்டர்? ஃபீமேலா மேலா? மேல். அப்பனா மேல் ஹென், மேல் பேர்டு வந்து பிறக்கும். ஓகே. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி இருக்கு வச்சுக்கோங்க. ஒரு எக் இருக்கு, அதோடைய குரோமோசோம் வந்து A பிளஸ் W. ஸ்பெர்ம் இருக்கு, ஸ்பெர்ம் எப்பவுமே என்ன இருக்கும்? A பிளஸ் Z தான் இருக்குமே. இப்போ இது ரெண்டுமே கம்பைன் ஆகுறாங்க ஃபர்டிலைசேஷன் டைம்ல, நம்மளுக்கு என்ன கிடைக்குது? ஜைகோட் வந்து கிடைக்குது. ஸோ என்ன வரும்? 2A பிளஸ் ZW. ZW நான் என்ன சொல்லியிருக்கேன் உங்களுக்கு? ஃபீமேல். அப்பனா இது ஃபீமேல் பேர்டு வந்து பிறக்கும். ஓகேங்களா? எப்படி கிராஸ் நடக்குதுன்னு பார்க்க முடியுது அவங்களால? ஸோ பேர்ட்ல கொஞ்சம் ஸ்லைட்டா டிஃப்ரெண்டா இருக்கு தவிர வேற ஒரு பெரிய கஷ்டம்லாம் இல்லை. ஓகே. எக் ஜெட்னா ஸ்பெர்மோ, ஸ்பெர்ம் எப்பவுமே ஜெட்டா தான் இருக்கும். ஓகே. எக் ஜெட்டா இருக்குன்னா, ஸ்பெர்மோ ஜெட்டா இருக்குன்னா, குழந்தை ஜைகோட் வந்து ZZ இருக்கும் மேல். அதுவே வந்து எக் W இருந்து ஸ்பெர்ம் Z இருந்து அப்படின்னா என்ன கிடைக்கும் நம்மளுக்கு? ZW கிடைக்கும். ZW ஜைகோட்னா என்னது? ஃபீமேல் சைல்ட். இதுல ஒரே ஒரு என்ன டிஃபரன்ஸ்னா, நம்ம ஹியூமன்ஸ்ல என்ன பார்த்தோம்? ஹியூமன்ஸ்லனா நான் என்ன சொல்லியிருக்கேன் உங்களுக்கு? மேல் தான் வந்து டிசைட் பண்ணுவாங்க. கரெக்டா? மேல் தான் டிசைட் பண்ணுவாங்க. அது பாய் சைல்டா பொறக்கணுமா இல்ல கேர்ள் சைல்டா பொறக்கணுமான்னு. மேல் கலர் இருந்துச்சு. எதுக்குன்னா மேலுக்கு தான் எக்ஸ் ஸ்பெர்ம் ஒய் ஸ்பெர்ம் ரெண்டு இருந்துச்சு. கரெக்டா? எக்ஸ் ஸ்பெர்ம் வந்தா அது ஃபீமேலா பொறக்கும், ஒய் ஸ்பெர்ம் வந்தா அது மேலா பொறக்கும். சோ மேல் தான் வந்து டிட்டர்மைன் பண்ணாங்க. ஆனா இங்க பேர்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா ஃபீமேலோடைய எக் தான் டிட்டர்மைன் பண்ணுது. ஃபீமேலோட எக் Z இருந்தா அது மேலா பொறக்கும், W இருந்தா அது ஃபீமேலா பொறக்கும். ஓகே. இது மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கேட்பாங்க, ஸ்டேட் தி ஒன் கீ டிஃபரன்ஸ் பிட்வீன் செக்ஸ் டிட்டர்மினேஷன் இன் ஹியூமன்ஸ் அண்ட் பேர்ட்ஸ் அப்படின்னு. நீங்க சொல்லலாம், பேர்ட்ஸ்ல ஃபீமேல் தான் டிசைட் பண்ணுவாங்க, மேல் ஹியூமன் பீயிங்ஸ்ல மேல்ஸ் தான் டிசைட் பண்ணுவாங்க. பேர்ட்ஸ்ல யாரு ஹெட்ரோகேமேட்டிக், டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் குரோமோசோம் யார்கிட்ட இருக்கு? பேர்ட்ஸ்ல ஃபீமேல்ல இருக்கு, ஃபீமேல் பேர்ட்ல. அதுவே வந்து ஹியூமன் பீயிங்ஸ்ல என்னது? மேல்ல தான் இருக்கு. ஓகே. சோ இது ஒரு 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 சிஸ்டம் இருக்கு. கரெக்டா? ஹியூமன் பீயிங்ஸ்க்கு செக்ஸ் டிட்டர்மினேஷன் சிஸ்டம் வேற, அப்புறமா வந்து பேர்ட்ஸுக்கு செக்ஸ் டிட்டர்மினேஷன் சிஸ்டம் வந்து வேற. ஓகே. சோ அதுக்கு வந்து ஒரு ஒரு பேர் இருக்கு. ஹியூமன்ஸ்ல வந்து XY டைப் ஆஃப் செக்ஸ் டிட்டர்மினேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. பேர்ட்ஸ்ல உங்களுக்கே தெரியும், நீங்களே கெஸ் பண்ணிடலாம் என்னது? XW XX டைப் ஆஃப் செக்ஸ் டிட்டர்மினேஷன் சொல்லுவாங்க. ஓகேங்களா?
இப்போ நம்ம இவ்வளவுதான். பார்க்க எவ்வளவு பெரிய டாபிக் இருக்கு பாருங்க. ஒண்ணுமே இல்ல. ரொம்ப சிம்பிள் இது. ஓகேங்களா? சோ மார்க் பண்ணிடலாமா? உங்க செக்ஸ் டிட்டர்மினேஷன் இன் என்னது பேர்ட்ஸ். யூ ஜஸ்ட் ஸ்டடிட் த எக்ஸ் நம்ம என்ன பார்த்தோம்? ஹியூமன்ஸ்ல எக்ஸ் ஒய் டைப் ஆஃப் செக்ஸ் டிட்டர்மினேஷன் பார்த்தோம். கரெக்டா? ஓகே, ஹியூமன்ஸ் இருக்கட்டும், மத்த மேமல்ஸ் இருக்கட்டும், இதெல்லாம் இந்த டைப் ஆஃப் தான் நடக்கும். என்னது இது? நல்லா இங்க ஒரு கீ பாயிண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்க. மத்த மேமல்ஸ்லாம் என்னது? டாக், கேட், லயன், டைகர், பேந்தர், இது எல்லா பேந்தர் இந்த மாதிரி எல்லா மேமலுக்கும் வந்து நடக்கும். இது மங்கீஸ் எல்லாத்துக்கும் சேம் ஹியூமன்ஸ்ல எப்படி நடக்குதோ அதே தான் நடக்குது. ஓகே, அப்புறமா நிறைய இன்செக்ட்டுக்கும் இந்த கைண்ட் ஆஃப் என்ன கைண்ட் எக்ஸ் ஒய் டைப் ஆஃப் செக்ஸ் டிட்டர்மினேஷன் தான் நடக்குது. ஓகே, எக்ஸ் ஒய் டைப் ஆஃப் செக்ஸ் டிட்டர்மினேஷன் எங்கெல்லாம் நடக்குது? ஹியூமன்ஸ்ல, மத்த மேமல்ஸ்ல, அப்புறமா மோஸ்ட் இன்செக்ட்ஸ்ல இதான் நடக்குமா. ஓகே, ஆனா பேர்ட்ஸ்ல மட்டும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு லிட்டில் டிஃபரன்ஸ் இருக்கும். கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும். பேர்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா வந்து மேல் ஃபீமேல் வந்து கரெக்டா ஹியூமன்ஸ் இருக்கிற மாதிரி தான் வந்து இருக்கும். ஆனா ஃபீமேல் பாத்தீங்கன்னா இங்க ஹெட்ரோகேமேட்டிக்கா இருக்கும். மேல் பாத்தீங்கன்னா ஹெட்ரோமார்பிக் இதெல்லாம் ஒண்ணுதான். ஃபீமேல் வந்து ஹெட்ரோமார்பிக்கா இருக்கும். ஹெட்ரோமார்பிக்னா ரெண்டு குரோமோசோமும் ஒன்னா இருக்காது, டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா இருக்கும். எக்ஸ் இருந்தா ரெண்டுமே பார்க்க ஒன்னா இருக்கா, எக்ஸ் அப்புறமா எக்ஸ், இது ஹோமோகேமெட்டிக் சொல்லுவாங்க, இல்ல ஹோமோமார்பிக் சொல்லுவாங்க. அதுவே எக்ஸ் இருக்கு, டபிள்யூ இருக்கு, டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் குரோமோசோம் இருக்குல்ல, இதை ஹெட்ரோகேமெட்டிக் இல்ல ஹெட்ரோமார்பிக் சொல்லுவாங்க. இங்க யாரு ஹெட்ரோகேமெட்டிக் இல்ல ஹெட்ரோமார்பிக்? ஃபீமேல் ZW, டிஃப்ரெண்ட் செக்ஸ் குரோமோசோம். அதுவே மேல் பாத்தீங்கன்னா வந்து ஹோமோமார்பிக், அப்படின்னா ரெண்டுமே வந்து என்னது? சேம் செக்ஸ் குரோமோசோம். ஓகே, நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருக்கேன். ஹியூமன்ஸ் வச்சு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். என்னதுன்னா 46 குரோமோசோம் இருக்கு ஹியூமன் பாடியில. அதான் ஹியூமன்ல ஒரு செல் எடுத்து பாத்தீங்களா, அந்த செல்லுக்குள்ள நியூக்ளியஸ்குள்ள போய் மைக்ரோஸ்கோப் எல்லாம் போட்டு பாத்தீங்கன்னா என்ன ஆகும்னா, ஒரு செல்ல எத்தனை குரோமோசோம் இருக்குன்னா 46 குரோமோசோம் இருக்கும். அதுல 44 வந்து ஆட்டோசோம். மிச்சம் ரெண்டு இருக்கிறது இருக்குல்ல, 46ல 44 போயிடுச்சு, அப்புறம் மிச்சம் ரெண்டு இருக்கா, அதுதான் செக்ஸ் குரோமோசோம். ஏன் இந்த செக்ஸ் குரோமோசோம் சொல்லுவாங்கன்னா, பிகாஸ் இட் டிட்டர்மைன் தி செக்ஸ் ஆஃப் தி பேபி. செக்ஸ் என்னது? ஜெண்டர் ஆஃப் தி பேபி. ஓகே, எக்ஸ் வந்தா ஃபீமேல், XY வந்தா மேல், இப்படி சொல்லி டிசைட் பண்ணுதுல, அதனால செக்ஸ் குரோமோசோம் சொல்லுவாங்க. ஓகே, கேட்பாங்க ரைட் தி செக்ஸ் குரோமோசோம் ஆஃப் பேர்ட்ஸ், நீங்க எழுதணும் ZW அப்படின்னு சொல்லி. ஓகே, அப்பனா ஃபீமேல் தான் இங்க ஹெட்ரோகேமெட்டிக். யாரு ஹெட்ரோகேமெட்டிக்கா இருக்காங்களோ அவங்க ரெண்டு கைண்ட் ஆஃப் கேமீட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணலாம். இங்க ஃபீமேல் எக் ப்ரொடியூஸ் பண்ணா, அப்படின்னா ரெண்டு டைப் ஆஃப் எக். என்னது? ஒன்னு A+Z, இன்னொன்னு A+W. ஏ வந்து ஆட்டோசோம். ஓகேங்களா? அதுவே மேல் கேமெட் பாத்தீங்கன்னா வெறும் A+Z தான் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். எதுக்குன்னா அது என்னது? ஹோமோகேமெட்டிக், ஹோமோமார்பிக்கா இருக்கு. அதுதான் இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. இது என்ன சொல்லுவாங்க? இந்த டைப்னு சொல்லுவாங்க எக்ஸ் டபிள்யூ XX டைப் ஆஃப், XX இல்ல ZZ, ZW ZZ டைப் ஆஃப் செக்ஸ் டிட்டர்மினேஷன் சொல்லுவாங்க, இல்லைன்னா WZ ZZ டைப் ஆஃப் செக்ஸ் டிட்டர்மினேஷன் கூட சொல்லுவாங்க. ஓகே, நம்ம ஹியூமன்ஸ்ல எப்படி XY யூஸ் பண்ணோமோ இங்க ஒண்ணும் இல்ல, ZW யூஸ் பண்றோம், அவ்வளவுதான். ஆல்பபெட்ஸ் மட்டும் மாறி இருக்கு. ஓகேங்களா? இங்க பாருங்க, ஒரு சின்ன கிராஸ் கொடுத்துருக்காங்க. AA+ZZ என்னது? ஃபீமேல். AA பிளஸ், ஒன் மினிட். AA+ZZ இல்ல, மிஸ்டேக்ஸ் இருக்கு பாருங்க இங்க. AA பிளஸ் என்ன வரும்? ஃபீமேல்னால நமக்கு ஸ்ட்ராங்கா தெரியும் என்னது? ZW வரும்னு. அது மிஸ்டேக் தான். ஓகே, ஸோ AA+ZW ஃபீமேல், AA+ZZ மேல். கேமிட் ஃபார்ம் ஆகுது. அப்பனா என்ன கேமிட் ஃபார்ம் ஆகும்? எக்கு. கேமிட் என்னது? எக்கு, ஸ்பெர்ம். ஃபீமேல்ல எக் ஃபார்ம் ஆகும். ரெண்டு கைண்ட் ஆஃப் எக் ஃபார்ம் ஆகும். ஒன்னு இருங்க உங்களுக்கு நம்ம மார்க் பண்ணியே சொல்லித்தரேன். ஒன்னு இந்த A வரும்,
அப்புறமா இந்த Z, இன்னொன்னு இந்த A, அப்புறமா இந்த W. வந்துருச்சா? A பிளஸ் Z, A பிளஸ் W. மேல்ல A பிளஸ் Z, A பிளஸ் Z தான் ஃபார்ம் ஆகும். எதுக்குன்னா இதுல W இல்ல. இன்னொரு கைண்ட் ஆஃப் கேமிட்லாம் ப்ரொடியூஸே ஆகாது. ஓகே, இப்போ கிராஸ் நடக்குது இவங்களுக்கு நடுவுல. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இவங்க வந்து இது கூட வந்து கிராஸ் நடக்குதுன்னா என்ன வரும்? AA பிளஸ் ZZ வரும். AA பிளஸ் ZZ வரும். AA பிளஸ் ZZ என்னது? மேல். அதுவே A பிளஸ் Wவும் A பிளஸ் Z நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. அது என்ன வரும்? AA பிளஸ் ZW வரும். இங்க பாருங்க, AA பிளஸ் ZZ, அப்புறமா AA, இது வந்து இது கூட, இது வந்து இது கூட ஒண்ணுமே இல்ல. இது இது கூட பண்ணுது, இது கூட வந்து கிராஸ் ஆகுது. இது சேம், இது கூட பண்ணுது, இது கூட கிராஸ் ஆகுது. கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்றதுக்காக கொடுத்துருக்காங்க, அவ்வளவுதான். ஓகே, இப்போ செக்ஸ் டிட்டர்மினேஷன் என்ன ஹனி பீஸ் வந்து பார்க்கலாம். இத ஹாப்ளோ டிப்ளாய்டி சொல்லுவாங்க. சோ செக்ஸ் டிட்டர்மினேஷன் இன் ஹனி பீஸ்ன்னு சொல்லுவாங்க ஹாப்ளோ டிப்ளாய்டி. ஏன் அப்படி சொல்றாங்கன்னு சொல்லி நம்ம சேர்ந்து கண்டுபிடிக்கலாம். ஓகே, ஹனி பீஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு கம் டிஃப்ரெண்ட் மெத்தட் ஆஃப் செக்ஸ் டிட்டர்மினேஷன் சொல்ல மாட்டேன், யூனிக் மெத்தட் ஆஃப் செக்ஸ் டிட்டர்மினேஷன் இருக்கு. கம்ப்ளீட்டா நம்ம எதிர்பார்க்க முடியாது, அந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்டா, கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்டா இருக்கும், யூனிக்கா இருக்கும். ஓகே, செக்ஸ் டிட்டர்மினேஷன் இன்னும் யாரு? ஹனி பீஸ்ல. நீங்க இப்போ பேர்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா ஹியூமன்ஸ்க்கு கம்பேர் பண்ணும்போது ரொம்ப கொஞ்சம் டிஃபரன்ஸ் தான் இருந்துச்சு தவிர ரொம்ப அதிகமா டிஃபரன்ஸ்லாம் இல்ல. ஆனா இங்க பாத்தீங்கன்னா ரொம்ப டிஃபரன்ஸ் இருக்கும். என்ன டிஃபரன்ஸ் பார்க்கலாம். சோ நான் பேசிக்கா சொல்லிடுறேன் என்னதுன்னா, நம்ம எப்படி வந்து செக்ஸ் குரோமோசோம் வச்சு தான் நம்ம வந்து சொல்லணும் மேல் ஃபீமேல் அப்படின்னு சொல்லி. ஆனா இங்க பாத்தீங்கன்னா வந்து செக்ஸ் குரோமோசோமே வந்து இன்வால்வ் இல்ல ஜெண்டருக்கு. புரியுதா? ஜெண்டருக்காக செக்ஸ் குரோமோசோமே இன்வால்வ் இல்ல. எவ்வளவு குரோமோசோம் இருக்கோ அதை வச்சுதான் வந்து நம்ம செக்ஸ் சொல்லுவோமே, அது மேலா அது ஃபீமேலான்னு. எவ்வளவு குரோமோசோம் இருக்கோ, நம்பர் ஆஃப் குரோமோசோம் இஸ் ஈக்குவல் டு செக்ஸ் டிட்டர்மினேஷன். நம்மளுடைய நம்ம என்ன இது வரைக்கும் நம்பிட்டு இருந்தோம், செக்ஸ் டிட்டர்மினேஷன் ஹியூமன்ஸ்லயும் இருக்கட்டும், செக்ஸ் டிட்டர்மினேஷன் பேர்ட்ஸ்லயும் இருக்கட்டும், அதுல செக்ஸ் குரோமோசோம் இஸ் ஈக்குவல் டு ஜெண்டர் ஆஃப் தி பேபி. ஆனா இங்க பாத்தீங்கன்னா நம்பர் ஆஃப் குரோமோசோம் இஸ் ஈக்குவல் டு எவ்வளவு குரோமோசோம் இருக்கோ அதை வச்சுதான் வந்து அது மேலா ஃபீமேலா அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ண முடியும். ஓகே, ஆக்சுவலி அந்த ஹனிபீல பாத்தீங்கன்னா வந்து ரெண்டு கைண்ட் ஆஃப் ஹனிபீ இருக்கு. ஒன்னு ஃபீமேல் பி, இன்னொன்னு வந்து மேல் பி. ஃபீமேல் பி, மேல் பி. ஃபீமேல் பி பாத்தீங்கன்னா அது அந்த ஹனிபீல நம்ம தெரியும், ஹனிபீ ஸ்டோரி எல்லாம் கொஞ்சம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். எதுனா அது ஃபீமேல் பி வந்து குயின் பியா இருக்கும், இல்லைன்னா ஒர்க்கரா இருக்கும். ரெண்டு தான் இருக்கும். ஃபீமேல் வந்து ஒண்ணு வந்து குயினா மாறிடும், இல்லைன்னா அது ஒர்க்கரா இருக்கும். ஓகே, அதுவே மேல் பி பாத்தீங்கன்னா வந்து அது ட்ரோன்ஸா இருக்கும். ட்ரோன்ஸ்னா போய் ட்ரோன்ஸ்னா என்னது? இப்போ ட்ரோன் கேமரா எல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல? ட்ரோன் வந்து ஃபுல்லா சுத்துறது, சுத்திட்டு போய் அந்த ஹனி எல்லாம் எடுத்துட்டு வரும். அது அந்த நெக்டார் ஃபிளவர்ல இருந்து அந்த நெக்டாரை உறிஞ்சிட்டு வர்றது யாரு? ஹனி மேல். சோ ஒண்ணு குயின், அங்க வேலை செய்யறவங்க ஒர்க்கர்ஸ், அப்புறமா வந்து ட்ரோன். அந்த ஹனிக்காக, ஹனி ஃபார்ம் ஆகுதுல அதுக்காக வந்து மொத்த காட்டையும் வந்து அதுல இருக்கிற அந்த நெக்டாரை வந்து கலெக்ட் பண்ணிட்டு எடுத்துட்டு வர்றது யாரு? அது ட்ரோன்ஸ். ஸோ ஃபீமேல் குயினா இருக்கலாம், ஒர்க்கரா இருக்கலாம், ஆனா மேல் ட்ரோனா இருக்கும். ஓகே, மேல் குயின் ஆகாது, மேல் குயினே ஆகாது, மேல் கிங்லாம் ஆகாது. ஓகே, ஃபீமேல் குயின் இருக்கும், ஒர்க்கர் இருக்கும், மேல் வந்து ட்ரோன்ஸா தான் இருக்கும். ஃபீமேல் பி பாத்தீங்கன்னா எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னா ஃபர்டிலைசேஷன்னால. ஃபீமேல் பி எப்படி இருக்கும்னா வந்து 2N இருக்கும் ஃபீமேல் பிக்கு. டிப்ளாய்டு, டிப்ளாய்டு 2 செட் ஆஃப் குரோமோசோம். எப்போ 2 செட் ஆஃப் குரோமோசோம் வரும்? ஜைகோட் ஃபார்ம் ஆனதான். எப்போ ஜைகோட் ஃபார்ம் ஆகும்? அது ஃபர்டிலைசேஷன் டைம்ல தான். ஓகே, ஃபீமேல் பி இப்படி இருக்கும். அதுவே மேல் பி பாத்தீங்கன்னா என்ன தான் இருக்கும். அன்ஃபர்டிலைஸ்டு எக்ல இருந்து இது ஃபார்ம் ஆகும், இது ஃபர்டிலைஸ்டு எக்ல இருந்து ஃபார்ம் ஆகும்.
இங்க ஃபர்டிலைசேஷன் நடந்தாதான் ஃபீமேலே ஃபார்ம் ஆகும். ஃபர்டிலைசேஷன் நடக்கலன்னா எல்லாமே மேலா ஃபார்ம் ஆயிடும். புரியுதா? ஜைகோட் ஃபார்ம் ஆனா மட்டும்தான் அது ஃபீமேல். ஜைகோட் ஃபார்ம் ஆகலன்னா அது மேலா மாறிடும். ஓகே, இப்போ என் புரியுதா நான் சொன்ன உங்களுக்கு? செக்ஸ் டிட்டர்மினேஷன் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் குரோமோசோம். இப்போ நீங்க சொல்லலாம் 2n இருந்தா அது ஃபீமேல் ஹனிபி, n இருந்தா அது மேல் ஹனிபி, டிப்ளாய்டு இருந்தா அது ஃபீமேல் ஹனிபி, ஹாப்ளாய்டு இருந்தா அது மேல் ஹனிபி அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இங்க எக்ஸ் 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 ஒய் இசட் டபிள்யூ இசட் ஜெட் அதெல்லாம் ஒர்க் ஆகாது. ஓகே, இத ஹாப்ளோ டிப்ளாய்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டைப் ஆஃப் செக்ஸ் டிட்டர்மினேஷன் வந்து ஹாப்ளோ டிப்ளாய்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கெல்லாம் ஹாப்ளாய்டு டிப்ளாய்டு வச்சு நம்ம கண்டுபிடிக்கிறோம் செக்ஸ் ஆஃப் தி அன்னோன் ஹனிபி. ஓகே, எதை வச்சு கண்டுபிடிக்கிறோம்? ஹாப்ளாய்டா டிப்ளாய்டா? ஹாப்ளாய்டுனா மேல், டிப்ளாய்டுனா ஃபீமேல், அப்படியே கண்டுபிடிக்கிறோம். இதோட இன்னொரு பேர் என்னது இருக்கு, என்னதுன்னா அரீனோடாக்கி. அரீனோடாக்கி. ஓகே, இது ஒரு இன்னொரு பேர் இருக்கு. ஓகேங்களா? கேட்கலாம், ஹனிபீஸ்ல என்ன டைப் ஆஃப் செக்ஸ் டிட்டர்மினேஷன் இருக்கு? அவங்க கேட்கலாம் எக்ஸ் எக்ஸா, எக்ஸ் 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 ஒய் டைப்பா, இல்லைன்னா ஜெட் டபிள்யூ ஜெட் ஒய் டைப்பா, இல்லைன்னா வந்து ட்ரிப்ளாய்ட் டிப்ளாய்டியா, அண்ட் தென் அரினோடாக்கியா அப்படின்னு. நீங்க கேட்பீங்க, நாங்க ஹாப்ளோ டிப்ளாய்டு தானே படிச்சோம், அரினோடாக்கி என்னது அது அப்படின்னு சொல்லி நீங்க என்ன பண்ணுவீங்க? ட்ரிப்ளோ டிப்ளாய்டு வந்து நீங்க மார்க் பண்ணிட்டு வந்துடுவீங்க. ஓகே, அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. ஸ்ட்ராங்கா வந்து படிச்சுட்டு போகணும் ஒரு ஒரு டேர்ம்ஸும், so that you will never be confused during the exam. ஸோ எக்ஸாம் உடைய ஒரு சீட் கோட் என்னதுன்னா படிக்கிறதுக்கு படிக்கணும், அதுதான். ஓகே, எல்லா டேர்ம்ஸையும் பிரெயின்ல மெமரைஸ் பண்ணிட்டு பிரெயின்ல இருந்து நீங்க காப்பி இது பண்ணி எழுதுங்க. ஓகேங்களா? பிகாஸ் யூ ஹேவ் டைம். அப்புறமா வந்து எக்ஸாம் டைம்ல நம்ம வந்து எப்படி யோசிப்போம்னா, எக்ஸாம் வந்து வருது, எக்ஸாம் டைம்லாம் படிக்கவே மாட்டோம், டைம் பாஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஓகே, அதுவே வந்து எக்ஸாம் எழுதும் போது நம்ம ஃபீல் பண்ணுவோம், ஐயோ படிச்சிருக்கணுமே, எனக்கு ஒண்ணுமே தெரியாது, நான் அந்த புக்ல பார்த்தா எனக்கு சுத்தமா ஞாபகமே இல்லையே, படிச்சிருக்கணுமே அப்படின்னு சொல்லி ரிக்ரெட் பண்ணுவீங்க. இல்லைன்னா மார்க் வந்ததுக்கு அப்புறமா ரிக்ரெட் பண்ணுவீங்க. இதுதான் ஹியூமன் சைக்காலஜி. அப்போ ரிக்ரெட் பண்ணி ஒன்னும் ஆக போறது இல்ல. அது ஃபர்ஸ்டே நீங்க ஐயோ நான் வந்து போன வாட்டியே நான் ரொம்ப ரிக்ரெட் பண்ணேன், ஏன் படிக்கல, இந்த வாட்டி அது பண்ணக்கூடாது, நான் இந்த வாட்டி படிச்சுட்டு போகணும் அப்படின்னு சொல்லி அப்படி வந்து யூ ஷுட் ஃபீல். ஓகே, உள்ள வந்து இருக்கிற எல்லா நெகட்டிவிட்டியும், உங்களுடைய மைண்ட்ல இருக்கிற, உங்களுடைய ஹார்ட்ல இருக்கிற எல்லா நெகட்டிவிட்டியும் எடுத்துட்டு ஃபில் இட் வித் பாசிட்டிவிட்டி. அண்ட் பயம் கண்டிப்பா இருக்கணும். சொல்லுவாங்க பயப்படக்கூடாது பயப்படக்கூடாது, நான் சொல்லவே மாட்டேன் அந்த மாதிரி எல்லாம். பயப்படுங்க, ப்ராப்ளம் இல்ல. பயந்தா மட்டும் பத்தாது, அதுக்கு நீங்க ஒர்க்கும் பண்ணணும், நீங்க அதுக்கு படிக்கணும் கூட. பயம் இருக்கிறது மீன்ஸ் உங்களுக்கு இதை பத்தி ஏதாவது ஃபியர் இருக்குன்னா, படிப்பு மட்டும் இல்ல வேற ஏதாவது ஃபியர் இருந்தா கூட அதோட மீனிங் என்னன்னா யூ கேர் அபவுட் தட். நீங்க கேர் பண்றீங்க, அதை பத்தி வந்து உங்களுக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கு. இப்போ நீங்க வந்து எக்ஸாம் பத்தி பயப்படுறீங்கன்னா உங்களுக்கு வந்து யூ ஹேவ் ஜென்யூன் கேர் அபவுட் எக்ஸாம். உங்களுக்கு எக்ஸாம் பத்தி கவலை இருக்கு, இல்ல நம்ம படிச்சுட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி கவலை இருக்கு, அதனால நீங்க பயப்படுறீங்க. ஓகே, ஸோ ஃபியர் இஸ் குட் ஆக்சுவலி. ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் சொல்றேன், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது எக்ஸாமுக்குன்னதுன்னா, மேல் ஹனி பீக்கு பாத்தீங்கன்னா, மேல் ஹனி பீ மேல் ஹனி பீ எப்படி ஃபார்ம் ஆகுது? ஜைகோட் எக் இருக்குல்ல, எக்குல ஸ்பெர்மே வரலனா அது மேல் ஃபார்ம் ஆகும். ஸ்பெர்ம் வந்துருச்சுன்னா அது ஃபீமேல் ஃபார்ம் ஆகும். ஓகே, ஸ்பெர்ம் வந்துருச்சுன்னா அது ஃபர்டிலைஸ்ட் எக் சொல்லுவாங்க. ஸ்பெர்மே வரலன்னா அது தனியா சிங்கிளா இருக்குன்னா அது அன்ஃபர்டிலைஸ்ட் எக் சொல்லுவாங்க. இதுதான் அதுல ஃபர்டிலைசேஷன் நடக்கல. மேல் ஹனிபீக்கு பாத்தீங்கன்னா நோ ஃபாதர், ஒன்லி மதர் தான் இருக்கும். மேல் ஹனிபீக்கு ஃபாதரே இருக்காது. எதுக்குன்னா இங்க ஸ்பெர்மே தேவையில்லை, ஜஸ்ட் இந்த எக்கே வந்து ஹனிபியா மாறிடும். இந்த எக்கே ஹனிபியா மாறிடும். அப்பனா மதரே போதும், ஃபாதர் தேவையில்லை. அப்பனா ஒரு மேல் ஹனிபீக்கு ட்ரோன்ஸ்க்கு வந்து ஃபாதர் இருக்குமா? இல்ல, நோ ஃபாதர். இந்த மேல் பாத்தீங்கன்னா வந்து இட் cannot have sons. கரெக்ட் தானே? இப்ப மேல் பாத்தீங்கன்னா மேலுக்கு வந்து இப்ப ஸ்பெர்ம் தான் இருக்கும் மேலுக்கு. ஓகே, இப்ப ஃபீமேல்ல எக் இருக்கு. இது ரெண்டுமே ஃபியூஸ் ஆனா என்ன ஆகும்? ஃபீமேல் தான் ஃபார்ம் ஆகும்.
ஜைகோட்டா மாறுமா? இந்த ஜைகோட் இது ஃபர்டிலைஸ்டு எக் சொல்லுவாங்க. ஜைகோட்னா யார்? இதெல்லாம் டாட்டர்ஸ் தான். ஃபீமேல் ஹனிபீஸ் தான் ஃபார்ம் ஆகும் தவிர இந்த மேல் ஹனிபியால மேல் ஹனிபியே ஃபார்ம் பண்ண முடியாது. ஃபீமேல்னால மேல் ஹனிபியும் ஃபார்ம் பண்ண முடியும், ஃபீமேல் ஹனிபியும் ஃபார்ம் பண்ண முடியும். ஓகே, இட் டிபெண்ட்ஸ் ஆன் தி எக். ஓகே, சோ மேல் ஹனிபிக்கு ஃபாதரும் இல்ல, குழந்தைகளும் இல்ல, சன்ஸும் இல்ல. ஆனா கிராண்ட் ஃபாதர் இருக்காங்க, டாட்டர்ஸ் இருக்காங்க. ஓகே, கிராண்ட் ஃபாதர், கிராண்ட் சன், டாட்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க. என்ன இல்ல? ஃபாதர் சன்ஸ் இல்ல, ஃபாதர் சன்ஸ் இல்ல. யாருக்கு? மேல் ஹனிபிக்கு. அதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கிளம்சியா இருக்கு கொஞ்சம். இல்ல, 2N fertilized, N unfertilized. ஓகே, செக்ஸ் டிட்டர்மினேஷன் முடிஞ்சிருச்சுப்பா. செக்ஸ் டிட்டர்மினேஷன் இன் ஹனி பீஸ். ஹனி பீஸ்ல என்ன இருக்கு? ஒரு யூனிக் மெத்தட் ஆஃப் செக்ஸ் டிட்டர்மினேஷன் இருக்கு. நம்ம இப்ப எப்படி வந்து ட்ரெடிஷ்னலா பாத்துட்டு இருந்தோமோ, செக்ஸ் குரோமோசோம் வச்சு நம்ம டிட்டர்மைன் பண்ணுவோமோ செக்ஸ் ஆஃப் தி அன்பார்ன் சைல்டு ஆர் இன்செக்ட் ஆர் பேர்ட் ஆர் ஹியூமன் பீயிங்ஸ், இங்க டிஃப்ரெண்ட். இங்க நம்ம நம்பர் ஆஃப் குரோமோசோம் வச்சு டிட்டர்மைன் பண்ணோம். 2N என்னது? 46. 2N வந்து 2N குரோமோசோம் இருந்துச்சுன்னா, ரெண்டு செட் ஆஃப் குரோமோசோம் இருந்துச்சுன்னா ஃபீமேல், ஒரே ஒரு செட் ஆஃப் குரோமோசோம் இருந்துச்சுன்னா மேல். ஓகே, ஹனி பீஸ்ல பாத்தீங்கன்னா ஃபர்டிலைஸ்டு எக் தான் ஃபீமேல் பியா வரும். அன்ஃபர்டிலைஸ்டு எக் வந்து மேல் பியா வந்து ஃபார்ம் ஆயிடும், ட்ரோன்ஸா மாறிடும். ஓகே, ஃபர்டிலைஸ்டு எக் அப்புறமா ஃபீமேல் ரெண்டுமே டிப்ளாய்டா இருக்கும். அன்ஃபர்டிலைஸ்டு எக் ஹாப்ளாய்டா இருக்கும். அப்பனா அதுல இருந்து வர மேல் ஹனிபியும் எப்படி இருக்கும்? ஹாப்ளாய்டு தான் இருக்கும். ஓகே, ஹனிபியோடைய செக்ஸ் டிட்டர்மினேஷன் என்ன சொல்லுவாங்கன்னா ஹாப்லோ டிப்ளாய்டி சொல்லுவாங்க, இல்லைன்னா அரிஹோனோடாக்கி. It is sex is determined by number of sets of chromosome. Two set female, one set male. மேல வந்து ட்ரோன்னு சொல்லுவோம், ஏன்னா இது அன்ஃபர்டிலைஸ்டு ஹாப்ளாய்டு எக்ல இருந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஓகே, மேல் ஹனிபிக்கு ஒரே ஒரு செட் ஆஃப் குரோமோசோம் தான் இருக்கும், என் தான் இருக்கும், ஹாப்ளாய்டு தான் இருக்கும். அதுவே ஃபீமேல் ஹனிபி வந்து ஒர்க்கரா இருக்கலாம், இல்ல குயின் பியா இருக்கலாம். ஓகே, அவங்க ஃபர்டிலைஸ்டு எக்ல இருந்து ஃபார்ம் ஆறாங்க. ஸோ ஃபர்டிலைஸ்டு எக் எப்படி இருக்கும்? எப்பவுமே டிப்ளாய்டா இருக்கும். ஸோ இதுவும் அதுல இருந்து வர அந்த குழந்தையும் டிப்ளாய்டு தான் இருக்கும். ரெண்டு செட் ஆஃப் குரோமோசோம் இருக்கும். ஃபீமேல் மட்டும்தான் வந்து செக்ஷுவல் ரிப்ரொடக்ஷன் பண்றாங்க, மேல் வந்து ஏசெக்ஷுவல் ரிப்ரொடக்ஷன் மூலமாவே வந்துடுறாங்க. ஓகே, என்ன இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்னா மேலுக்கு ஃபாதர் இல்ல, சன்னும் இல்ல, ஆனா கிராண்ட் ஃபாதர், கிராண்ட் சன் இருக்காங்க. இப்போ நம்ம கொஞ்சம் கிறிஸ் கிராஸ் இன்ஹெரிட்டன்ஸ் இல்ல எக்ஸ் லிங்க்டு இன்ஹெரிட்டன்ஸ் வந்து பார்க்கலாம். ஒண்ணும் இல்லை, இப்போ நம்ம எப்படி வந்து கிராஸ் பண்ணி பார்த்தோமோ, நம்ம வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்க, இந்த மாதிரி நம்ம வந்து இத அப்படியே படிச்சோம் கரெக்டா. இப்ப நம்ம கிராஸ் பண்ணி பார்க்க போறோம், அவ்வளவுதான். சிம்பிள். செக்ஸ் லிங்க்டு இன்ஹெரிட்டன்ஸ் கிராஸ் பண்ணி பார்க்கறோம், கிறிஸ் கிராஸ் பண்ண போறோம், அவ்வளவுதான், சிம்பிள். ஓகே, நம்ம ஜீனை வந்து என்ன பண்ணி பார்ப்போம்? இப்போ கிராஸ் பண்ணி பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து மேல்லாம் என்னது? என்ன குரோமோசோம்? எக்ஸ் ஒய். ஃபீமேல்னா என்னது? எக்ஸ் எக்ஸ். கரெக்டா? இப்போனா இதுக்கு ரெண்டுத்துக்கும் கிராஸ் பண்ணுவோம், பக்கத்துல பக்கத்துல எழுதணும். நான் கிராஸ் பண்றேன். கிராஸ் பண்றதுக்கு ஒரு ஈஸியான மெத்தட் சொல்லி கொடுக்கட்டுமா, கன்ஃபியூஸே ஆகாம இருக்க? ஃபர்ஸ்ட் ஒன் இருக்கு பாருங்க, லெஃப்ட் சைட்ல. ரைட் சைடுனா இது எழுதுறது, நான் எழுதுறது. லெஃப்ட் சைடுனா இந்த பக்கம். லெஃப்ட் சைடுல ஃபர்ஸ்ட் ஒன்ல இருந்து ஆரம்பிங்க, அத ரைட் சைடுல இருக்க ரெண்டுத்து கூடயும் கிராஸ் பண்ணுங்க, மல்டிப்ளை பண்ணுங்க. அதே மாதிரி இப்போ ரைட் சைடுல இருந்து ஆரம்பிங்க, இத ரெண்டுத்து கூடயும் மல்டிப்ளை பண்ணுங்க. ஓகே, இப்படிதான் நான் பண்ணுவேன்.
மேபி யூ கேன் ஆல்சோ யூஸ் திஸ் மெத்தட். இது மிஸ்டேக்கே வராது எனக்கு. இப்ப பாருங்க, எக்ஸ் கூட எக்ஸ் பண்ணா எக்ஸ் எக்ஸ், எக்ஸ் கூட எக்ஸ் பண்ணா மறுபடியும் எக்ஸ் எக்ஸ், ஒய் கூட எக்ஸ் பண்ணா ஒய் எக்ஸ்ன்னு எழுத முடியாது, எக்ஸ் ஒய்ன்னு எழுதணும். அதுவே ஒய் கூட எக்ஸ் பண்ணா மறுபடியும் எக்ஸ் ஒய். அப்பனா இதோட மீனிங் என்னது? 2:2. கரெக்டா? அப்பனா 1:1. 1:1ஓட மீனிங் என்னதுன்னா இது 50%, 50%, 50% சான்ஸ், 50% சான்ஸ். அப்பனா ஃபீமேல் சைல்டு 50% போறக்க வாய்ப்பு இருக்கு, மேல் சைல்டு 50% போறக்க வாய்ப்பு இருக்கு. இப்படிதான் நம்ம வந்து கெஸ் பண்ணுவோம். ஆக்சுவலி இது செக்ஸ்க்கு மோஸ்டா யூஸ் பண்ண மாட்டாங்க, டிசார்டர்ஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபாதருக்கு வந்து ஏதோ ஒரு டிசார்டர் இருக்கு, கலர் பிளைண்ட்னஸ் இருக்கு, மதருக்கு இல்ல. அப்பனா குழந்தைக்கு கலர் பிளைண்ட்னஸ் வருமா இல்லையா அப்படின்னு சொல்லி கிராஸ் பண்றதுக்கு, ஜெனடிக் டிசார்டர்ஸ கண்டுபிடிக்கிறதுக்கு. ஓகே, இது வந்து நம்ம இப்ப ஃபாதர் ஹீமோபிலிக்கா இருக்காங்க, மதர் நார்மலா இருக்காங்க, அப்பனா குழந்தை ஹீமோபிலிக்கா பிறக்குமா இல்லைன்னா நார்மலா பிறக்குமா? ஓகே, ஆக்சுவலி வந்து ஒரு கிராஸ் பண்ணும்போது நம்மளுக்கு 4 ரிசல்ட் கிடைக்கும், ஒரு சிங்கிள் கிராஸ் பண்ணும்போது. அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, 50% சான்ஸா, 25% சான்ஸா, 75% சான்ஸா அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, இதுதான் கிறிஸ் கிராஸ் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ரொம்ப இம்பார்ட்டன்ட் தானே, இதை கண்டுபிடிக்காம இருந்ததுன்னா நிறைய ப்ராப்ளம்ஸ்ல இருந்து நம்மளுக்கு சொல்யூஷனே கிடைக்காது. ஸோ கிறிஸ் கிராஸ் இன்ஹெரிட்டன்ஸ் அதோடைய இன்னொரு பேர் என்னதுன்னா, இன்னொரு பேர் எக்ஸ் லிங்க்டு இன்ஹெரிட்டன்ஸ். எக்ஸ் லிங்க்டுனா செக்ஸ் லிங்க்டு இன்ஹெரிட்டன்ஸ். ஓகே, நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் ஜீன்ஸ் எங்க இருக்கு, குரோமோசோம்ல. சில ஜீன் வந்து செக்ஸ் குரோமோசோம்ல கூட இருக்கும். ஜீன்ஸ் வந்து எக்ஸ் குரோமோசோம்லயும் இருக்கு, அதை எக்ஸ் லிங்க்டு ஜீன் சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஜீன் வந்து எக்ஸ் குரோமோசோம்ல இருக்குன்னு வச்சுக்கோங்க, நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் குரோமோசோம்ல தான் ஜீன் இருக்கு, குரோமோசோம்ல தான் ஜீன் இருக்கும் இப்படி. அதுவே எக்ஸ் நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் 2 செக்ஸ் குரோமோசோம் இருக்கு நம்ம ஹியூமன் பீயிங்ஸ்ல, ஒன்னு எக்ஸ் குரோமோசோம் அப்புறமா ஒய் குரோமோசோம், இது ரெண்டுமே செக்ஸ் குரோமோசோம் சொல்லுவோம். ஓகே, இதுதான் இட் டிட்டர்மைன்ஸ் தி செக்ஸ் ஆஃப் த பேபி, இட் டிட்டர்மைன்ஸ் தி ஜெண்டர் ஆஃப் தி பேபி, அதனால இதை செக்ஸ் குரோமோசோம் சொல்லுவோம். இப்போ எக்ஸ் குரோமோசோம் இருக்கு வச்சுக்கோங்க, ஒய் குரோமோசோம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. எக்ஸ் குரோமோசோம்ல இருக்கிற ஜீனோட பேரு எக்ஸ் லிங்க்டு ஜீன் சொல்லணும். ஒய் குரோமோசோம்ல இருக்கிற ஜீனோட பேரு என்னது? ஒய் லிங்க்டு ஜீன். ஓகே, இதெல்லாம் கொஞ்சம் டேர்ம்ஸ் இதெல்லாம் கத்துக்கோங்க. ஸோ எக்ஸ் லிங்க்டு ஜீன், ஒய் லிங்க்டு ஜீன். ஸோ ஜீன் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ் குரோமோசோம்ல இருக்கு, ஒய் குரோமோசோம்ல ஆப்சென்டா இருக்கு. இந்த ஜீன் வந்து கிராஸ் பண்ணும்போது அதான் நம்ம கிராஸ் பண்ணி இதை கண்டுபிடிப்போம். ஓகே, ஸோ ஒரு பேட்டர்ன் காமிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ் எக்ஸ் ஃபீமேல், எக்ஸ் ஒய் மேல். மேல் வந்து ஹீமோஃபிலிக்கா இருக்கு. ஹீமோஃபிலிக்னா எக்ஸ்ல ஹீமோஃபீலியா அந்த டிசார்டருடைய ஜீன் இருக்கு. மதர் வந்து நார்மலா இருக்காங்க, இல்லைன்னா கேரியரா இருக்காங்க. கேரியர்னா கேரியரோட மீனிங் என்னதுன்னா அவங்களுக்கு அந்த டிசார்டர் இருக்காது, ஆனா அவங்களுக்கு அந்த ஒரு ஜீன் இருக்கும். என்ன ஜீன்? அந்த அந்த ஹீமோஃபீலியாவோட ஒரு ஜீன் இருக்கும். இதுதான் கேரியர். சொல்லிங்க மேம், அதுவே வந்து மேல்ல வந்து எக்ஸ்ல வந்து ஹீமோஃபிலிக்னா அந்த அவங்க வந்து ஹீமோஃபிலியாவோட பேஷண்ட் தான். இவங்க பேஷண்ட், இவங்க அஃபெக்ட் ஆயிருக்காங்க, ஃபாதர் அஃபெக்ட் ஆயிருக்காங்க. அதுவே அதே மாதிரி ஃபீமேலும் ஃபுல்லா அஃபெக்ட் ஆயிருக்கணும்ல. எதுக்கு இவங்க கேரியரா இருக்காங்கன்னா, ஃபீமேல்ல எக்ஸ் எக்ஸ் இதுல ரெண்டுத்துலயும் வந்து அந்த ஜீன், அந்த டிசார்டருடைய ஜீன் இருந்தா மட்டும்தான் அவங்க அஃபெக்ட் ஆயிருப்பாங்க. அதுவே ஒரே ஒரு குரோமோசோம்ல, ஒரே ஒரு எக்ஸ் குரோமோசோம்ல மட்டும் இருந்தா அவங்க கேரியரா இருப்பாங்க. புரியுதா எப்படி ஒர்க் ஆகுதுன்னு? புரியுதா? பாருங்க, மேல்ல எக்ஸ் ஒய் இருக்கு, ஃபீமேல்ல எக்ஸ் எக்ஸ் இருக்கு. இந்த டிசார்டருடைய ஜீன்லாம் எங்க இருக்குன்னா எக்ஸ் குரோமோசோம்ல மட்டும்தான் இருக்குமே. அதனால இது எக்ஸ் லிங்க்டு கிராஸ் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸ் லிங்க்டு இன்ஹெரிட்டன்ஸ் சொல்றோம். ஏன்னா அந்த டிசார்டருடைய ஜீன் பாத்தீங்கன்னா எக்ஸ் குரோமோசோம்ல தான் இருக்கும். மேல்ல ஒரு எக்ஸ் குரோமோசோம் இருக்கு, ஃபீமேல்ல 2 எக்ஸ் குரோமோசோம் இருக்கு.
மேல்ல அந்த ஒரு எக்ஸ் குரோமோசோமே அஃபெக்ட் ஆயிருக்குன்னா அதுக்கு அந்த அந்த பர்சன் வந்து ஹி இஸ் அஃபெக்டட் பை ஹீமோஃபீலியா. அதுவே வந்து ஃபீமேல்ல ஒரே ஒரு ஜீன்ல மட்டும் ஹீமோஃபீலியா இருக்குன்னா அவங்க அஃபெக்ட் ஆகல, அவங்க கேரியர். அவங்க அந்த டிசார்டரை கொண்டு போறாங்க ஜென்ரேஷனா தவிர அவங்களுக்கு அந்த பாடியில அஃபெக்ட் ஆகாது. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபீமேல்ல 2 குரோமோசோம் இருக்குல்ல, 2 எக்ஸ்லயும் வந்து ஹீமோஃபீலியா இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஹீமோஃபீலியாவோட ஜீன், அப்பதான் அவங்க அஃபெக்ட் ஆவாங்க. ஓகே. மேல்ல எக்ஸ்ல ஏதாவது ஒரு டிசார்டரோட ஜீன் இருந்தா அவங்க அஃபெக்ட் ஆயிடுவாங்க. ஃபீமேல்ல ரெண்டுத்துலயும் வந்து டிசார்டரோட ஜீன் இருந்தா மட்டும்தான் அவங்க வந்து அஃபெக்ட் ஆவாங்க. ஒன்னே ஒண்ணு இருந்தா அவங்க கேரியரா இருப்பாங்க, அந்த டிசீசஸ் அவங்க கொண்டு போறாங்க. ஓகே. இதுதான் கிறிஸ் கிராஸ் இன்ஹெரிட்டன்ஸ் சொல்லுவோம். கிறிஸ் கிராஸ் ஒய்ல எந்த ஜீனும் இருக்காது, ஒய்ல ஜீனே இருக்காது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒய்ல ஜீன் இருக்காது, எக்ஸ்ல தான் ஜீன் இருக்கும். ஓகே. ஏதாவது ஒரு கேரக்டர் வந்து எக்ஸ் குரோமோசோம் மூலமா வந்து போகுதுன்னா ஃபாதர்ல இருந்து டாட்டருக்கு, இல்ல டாட்டர்ல இருந்து கிராண்ட் சனுக்கோ கிராண்ட் டாட்டருக்கோ போகுதுன்னா அதை கிறிஸ் கிராஸ் இன்ஹெரிட்டன்ஸ் சொல்லுவோம். ஓகே. எப்படி போகும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஃபாதருக்கு அந்த டிசார்டர் இருக்குன்னா டாட்டருக்கு போயிட்டு டாட்டர்ல இருந்து கிராண்ட் சனுக்கு போகும், கிராண்ட் சன். இப்படிதான் அந்த பேட்டர்ன் போகும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்க ஃபாதருக்கு ஏதோ ஒரு டிசார்டர், ஆக்சுவலி இது நிறைய பேர் பாத்தீங்களா, ஃபேமிலியே வந்து ஹார்ட் டிசீஸ் வந்து ஃபேமிலியில ஓடிட்டு இருக்குன்னு சொல்லுவாங்க. ஓகே. ஃபாதருக்கு ஏதாவது ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி, இல்லைன்னா வந்து ஃபாதருக்கு ஏதாவது, ஐ மீன் உங்களுடைய தாத்தாக்கு வச்சுக்கோங்க, உங்க தாத்தாக்கு வந்து ஏதாவது ஒரு ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி, இல்லைன்னா ஹார்ட் ப்ராப்ளம் ஏதோ இருக்கு. ஓகே. அதனால அவங்க ஹீ இஸ் டெட். அந்த ஃபாதருக்கு இந்த இந்த ப்ராப்ளம் இருக்குல்ல, அது அவங்களுடைய குழந்தைக்கு வர அவங்க குழந்தைங்களுக்கு வர வாய்ப்பு இருக்கு, அவங்க டாட்டருக்கு வர வாய்ப்பு இருக்கு. ஹை சான்ஸ் இருக்கு, டாட்டருக்கு வர ஹை சான்ஸ் இருக்கு. இப்போ டாட்டருக்கு ஒரு பையன் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த பையனுக்கு வர கூட ஹை சான்ஸ் இருக்கு. ஓகே. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் செக்ஸ் லிங்க்டு ட்ரையேட். ஃபாதருக்கு அந்த இருக்கிற அந்த ட்ரையேட் வந்து டாட்டருக்கு போகலாம், டாட்டர்ல இருந்து ஹை சான்ஸ் சொல்றேன், ஹை சான்ஸ். டாட்டருக்கு ஹை சான்ஸ் இருக்கு, ஹை ரிஸ்க் இருக்கு, கிராண்ட் சனுக்கு ஹை ரிஸ்க் இருக்கு. ஓகே. டயகனலி பாஸ் ஆகும், ஃபாதர்ல இருந்து டாட்டர், டாட்டர்ல இருந்து கிராண்ட் சன், ஒரு மேல் ஒரு ஃபீமேல் அப்புறமா மேல், அந்த மாதிரி பாஸ் ஆகுது, டயகனலி பாஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் மதருக்கு அந்த டிசார்டர் இருக்குன்னா சன்க்கு, சன்ல இருந்து கிராண்ட் டாட்டருக்கு. ஓகேங்களா, இந்த மாதிரி நடக்கும். ஆக்சுவலி நான் வந்து ஹார்ட் டிசீஸ் வந்து ரன் ஆகும்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால வந்து ஒரு டெஸ்ட் மாதிரி பண்ணி பார்த்துப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ஃபேமிலியில மேபி உங்களுக்கு அவேர்னஸ்க்காக நான் உங்களுக்கு சொல்றேன், உங்க ஃபேமிலியில இந்த மாதிரி ஏதாவது ஒரு நடக்குதுன்னா, நடக்கக்கூடாது இந்த மாதிரி, நடந்தா யூ ஷுட் நோ வாட் டு டூ. ஓகே. பிகாஸ் இட் இஸ் அ டியூட்டி ஆஃப் த டீச்சர் டு டீச் யூ பேசிக் திங்ஸ், பேசிக் நெசசரி லைஃப் ஸ்கில் டீச் பண்றது ஒரு டீச்சரால மட்டும் தான் வந்து முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்க கிராண்ட் ஃபாதருக்கு ஏதோ ஒரு டிசார்டர் இருக்கு, ஹார்ட் டிசார்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து உங்க அப்பாவோ இல்லைன்னா வந்து உங்களுடைய அப்பாவுடைய, ஐ டோன்ட் நோ த ரிலேஷன்ஸ் கரெக்ட்லி இன் தமிழ். ஸோ உங்களுடைய ஃபாதருக்கோ இல்லைன்னா வந்து உங்க ஃபாதருடைய தங்கச்சி தம்பிங்களுக்கோ அவங்களுக்கு பயம் இருக்கு. இப்போ அப்பாவுக்கு இந்த மாதிரி நடந்திருக்கு, ஹார்ட் சர்ஜரி நடந்திருக்கு, இல்லைன்னா ஹார்ட் ப்ராப்ளம் இருந்திருக்கு, இப்ப நம்மளுக்கு வருமா, இல்லைன்னா ஃபாதருக்கு வருமா, இல்ல நம்ம தம்பி தங்கச்சிங்களுக்கு எல்லாம் வருமா அப்படின்னு சொல்லி ஒரு பயம் இருக்கு, சின்னதா மனசுக்குள்ள ஒரு பயம் இருக்கு. இது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, லிப்போ புரோட்டீன் டெஸ்ட்னு ஒண்ணு இருக்கும். என்ன சொன்ன, லிப்போ புரோட்டீன் டெஸ்ட். லைஃப்ல ஒரு வாட்டி பண்ணாலே போதும் இந்த டெஸ்ட். ரொம்ப சிம்பிளான ப்ரொசீஜர் தான், பிளட் டெஸ்ட் மாதிரி எடுப்பாங்க, அதுல கண்டுபிடிப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அந்த லிப்போ புரோட்டீன் டெஸ்ட்ல உங்களுக்கு ஹை அமௌண்ட் வருதுன்னு வச்சுக்கோங்க, அதுல வந்து சொல்லிடுவாங்க நீங்க ஹை ரிஸ்கா இருக்கீங்க ஹார்ட் டிசீஸ்க்கு, மீடியம் ரிஸ்கா இருக்கீங்க, எல்லாம் லோ ரிஸ்கா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஒரு அவேர்னஸ் கிடைச்சிரும் அவங்களுக்கு. கரெக்ட் தானே, ஹை ரிஸ்கா இருக்காங்களா லோ ரிஸ்கா இருக்காங்களா, இல்லைன்னா வந்து அவங்க ரிஸ்கே இல்லையா அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிடும். ஓகே. ஒரு சின்ன டெஸ்ட் தான், அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து அவங்க ஒரு சின்ன டெஸ்ட் எடுத்தாலும் போதும், அந்த ஃபேமிலி மெம்பரோடய அவங்க குழந்தைங்க கூட அந்த டெஸ்ட் எடுத்துக்கிட்டா போதும்.
ஓகே. ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன டெஸ்ட் எடுத்துக்கிட்டு நீங்க கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? இது மேபி அவங்களுக்கு அது அஃபெக்ட் ஆகும்போது அவங்களுக்கு தெரியும். ஓகே இது ஹார்ட் ரிலேட்டட் தான். நம்ம ஹாஸ்பிட்டல் போய் வந்து அட்மிட் ஆயிடணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தெரியும். ஓகே. இந்த ஹார்ட் டிசார்டர்ஸ் தான் இருக்கு பாருங்க. அது டயக்னோஸ் பண்ண ரொம்ப கஷ்டம். தெரியவே தெரியாது. நம்ம என்ன சொல்லுவோம்? கேஸ் ப்ராப்ளம், இது ப்ராப்ளம், இல்லன்னா நான் ரொம்ப சாப்பிட்டேன் அதனால கேஸ் ப்ராப்ளம் இருக்கும்னு. ஆனா அது ஒரு சீரியஸ் ஹார்ட் டிசார்டரா இருக்கும். அது போய் அவங்க செக் பண்ற வரைக்கும் அவங்களுக்கு தெரியவே தெரியாது. அப்புறமா சொல்லுவாங்க ஹார்ட்ல ஒரு பிளாக் இருக்கு. ஸ்டண்ட் வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. அதனால தான் இதெல்லாம் வந்து அவேர்னஸ் இருக்கணும் கண்டிப்பா. ஓகே. இந்தியால பாத்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் அவேர்னஸ் அதிகமா இருக்கு. மேபி போன ஜெனரேஷன் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து அவங்களுக்குலாம் அவேர்னஸ் கிடையாது. அந்த அவேர்னஸ் கண்டிப்பா இருக்கணும். எல்லா டிஸார்டரோடய அவேர்னஸ் இருக்கணும். அப்பதான் வந்து அது பரவறதுக்கு முன்னாடி பாடி ஃபுல்லா பரவறதுக்கு முன்னாடி கொஞ்சம் லைட் சிம்ப்டம் இருக்கும்போதே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகே. டெங்குலாம் பாத்தீங்கன்னா, இனிஷியல் ஸ்டேஜ்ல இருக்குன்னா டெங்கு, அத மாத்திரையாலே குணப்படுத்திடலாம். ஒரு 2 நாள், 3 நாளுக்கு மாத்திரை குடுத்துருவாங்க. அவங்க குணப்படுத்திடலாம். அதுவே டெங்குடைய லாஸ்ட் ஸ்டேஜ் இருக்குன்னா, டெத் தான். ரொம்ப டேஞ்சரஸா ஆயிடும். ஓகே. எல்லா பிளேட்லெட்ஸும் வந்து கம்மியாயிடும். பிளேட்லெட்ஸ் எல்லாம் கம்மியாயி மூக்குல இருந்து, காதுல இருந்து எல்லாம் ரத்தம் வர ஆரம்பிச்சுரும். பாருங்க. ஜஸ்ட் ஒரு 3 நாள் டேப்லெட் சாப்பிட்டு கம்மி பண்ணிடலாம். அதுவே எவ்வளவு சீரியஸா கூட இருக்கலாம் பாருங்க. ஓகே. அது வந்து நம்ம கையில தான் இருக்கு. அது அவேர்னஸ் தான். சில பேருக்கு என்ன ஆயிடும்னா, டெங்குல பாத்தீங்கன்னா, கால்ல, அப்புறமா கையில ரெட்டா வந்துரும். சின்ன சின்ன ரெட் மம்ஸ் வந்துரும். ரெட் பிம்பிள்ஸ் மாரி வந்துரும். சின்னதா. அதிலயே கண்டுபிடிச்சிடலாம். இப்போ உங்களுக்கு தெரிஞ்சுச்சுன்னு வச்சுக்கோங்க. ஐயோ! ரெட்டா வந்திருக்கே. நம்ம ஹாஸ்பிட்டல் போய் காமிச்சுக்கணும். ஒரு வாட்டி டாக்டர் கிட்ட போய் செக் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு அவேர்னஸ் இருக்கதான் நீங்க செக் பண்ணிப்பீங்க. சொல்லுவாங்க, "நல்ல வேளை உங்களுக்கு அவேர்னஸ் இருந்துச்சு. அதனால நீங்க டக்குன்னு கண்டுபிடிச்சுட்டீங்க. இல்லன்னா வந்து இது டேஞ்சரஸா ஆயிட்டுருக்கும். இந்தாங்க 3 டேஸ் மாத்திரை. நீங்க வந்து ஒர்க்குக்கு போயிட்டே மாத்திரை சாப்பிட்டுட்டு கம்மியாயிடும்." அதுவே ரெட்டா இருக்கு. ஒண்ணுமே தெரியல. ஏதாவது கொசு கடிச்சிருக்கும். இல்லன்னா வந்து ஏதாவது இன்செக்ட் கடிச்சிருக்கும். அதனால தான் வருது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவோம்? நம்மளே ஓன் டயக்னோஸ் பண்ணிப்போம். போய் வந்து ஜுரம் வர மாரி இருக்கும். அப்ப போய் வந்து கேட்பீங்க. ஜுரம் இருக்கு மாத்திரை குடுங்க. டோலோ இல்லன்னா பாராசிட்டமால் குடுங்க அப்படின்னு சொல்லி. ஒர்க்கே ஆகாது. தலைவலி அதிகமா இருக்கும் டெங்குல. தலைவலி மாத்திரை போய் வந்து கேட்பீங்க. ஓகே. அதெல்லாம் ஒர்க்கே ஆகாது. எப்போ வந்து அந்த ரொம்ப ஜுரம்லாம் வந்துரும் பாருங்க. டெங்குல எப்போ வந்து ஹை ஃபீவர் வரும்னா, ஃபுல்லா பாடில ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கும். அந்த வைரஸ். அப்பதான் வந்து வருமே. டெங்கு வைரல். ஓகே. ஒரு மஸ்கிட்டோக்குள்ள அந்த வைரஸ் இருக்கும். அது நம்மளுக்கு வந்து கடிக்கும்போது அந்த வைரஸ் நம்மளோட பாடில இன்ஜெக்ட் ஆயிடும். ஓகேங்களா? இஸ் அவுட் ஆஃப் த டாபிக் ரொம்ப போயிட்டோம். சோ ஏன் கிறிஸ் கிராஸ் இன்ஹெரிட்டன்ஸ் வந்து நடக்குதுன்னா, ஹியூமன்ஸ்ல பாத்தீங்கன்னா மேல்ல வந்து எக்ஸ், ஒய் இருக்கும். அப்பனா ஒரே ஒரு எக்ஸ் குரோமோசோம் தான் இருக்கும். ஃபீமேல்ல எக்ஸ் எக்ஸ் இருக்கு. அப்பனா 2 எக்ஸ் குரோமோசோம் இருக்கு. எப்பவுமே எக்ஸ் குரோமோசோம் இருக்குல்ல, அதுல தான் அந்த டிஃபெக்டிவ் ஜீனே இருக்கும். அந்த டிசார்டருடைய ஜீன் வந்து எங்க இருக்கும் எப்பவுமே? எக்ஸ் குரோமோசோம்ல தான் இருக்கும். அப்பனா ஃபாதர்ல ஒரே ஒரு எக்ஸ் குரோமோசோம். அப்பனா ஒரு ஒரு எக்ஸ் குரோமோசோம்லயே டிசார்டர் ஜீன் இருந்தா அவங்களுக்கு அந்த ஜீன் வந்து அந்த அந்த டிசீஸ் வந்துரும். அதுவே ஃபீமேலுக்கு பாத்தீங்கன்னா எக்ஸ் எக்ஸ் இருக்கு. இங்க டிசார்டர் ஜீன் இருக்கு. இங்கேயும் டிசார்டர் ஜீன் இருக்கணும். அப்பதான் அது அஃபெக்ட் ஆவாங்க. வெறும் ஒரே ஒரு இடத்துல மட்டும் தான் இருக்குன்னா, அவங்க அஃபெக்ட் ஆக மாட்டாங்க. அவங்க கேரியரா மாறிடுவாங்க. ஓகே. இட் டிபெண்ட்ஸ் ஆன் தி செக்ஸ் ஆஃப் தி குரோமோசோம். மேலா, ஃபீமேலா. ஆனா மேலுக்கு தான் நெறைய ஹை ரிஸ்க் இருக்கு டிசார்டர்ஸ்க்கு. ஃபீமேல விட. எப்படி எக்ஸ்பிரஸ் ஆகுதுன்னு பார்க்கலாமா? நான் சொன்னேன்ல, ஒரு எக்ஸ் குரோமோசோம். அந்த ஒரே ஒரு எக்ஸ் குரோமோசோமும் ஃபால்ட்டா இருக்குன்னா, டிஃபெக்டிவ் ஜீன் இருக்குன்னா, அவங்களுக்கு அந்த டிசீஸ் வந்துரும். அதுவே ஃபீமேல்ல பார்த்தீங்கன்னா, ஒரு எக்ஸ் குரோமோசோம்ல ஃபால்ட் அந்த ஜீன் இருக்குன்னா, டிஸார்டர் ஜீன் இருக்குன்னா, அவங்க வந்து கேரியரா மாறிடுவாங்க. அவங்களுக்கு அந்த டிசீஸ் வராது. ஆனா அவங்களுடைய நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு அந்த டிஸார்டர அவங்க கொண்டு போறாங்க. அதான் கேரியர் கொண்டு போறாங்க. கேரி கேரி பண்ணிட்டு போறாங்க. டிஃபெக்டிவ் ஜீன். அதுவே மதர்ல பாத்தீங்கன்னா, ஃபீமேல்ல 2 எக்ஸ் குரோமோசோம்லயும் வந்து டிஃபெக்டிவ் ஜீன் இருக்குன்னா, அவங்க அப்போ அஃபெக்ட் ஆயிடுவாங்க டிசீஸால. ஓகே. அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பா எப்படி கிராஸ் பண்றாங்கன்னு சொல்லி குடுக்கட்டுமா உங்களுக்கு? இது ஹீமோஃபீலியாக்கு மட்டும் இல்ல. நெறைய ஜெனடிக் டிஸார்டர்ஸ் இருக்கு. அத வச்சு கண்டுபிடிக்கலாம். ஃபாதர் வந்து எக்ஸ், ஒய் கரெக்ட்டா? மதர் எக்ஸ் எக்ஸ். ஃபாதர் மேல், மதர் ஃபீமேல். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபாதர் வந்து அவங்க குடுப்பாங்க கொஸ்டின்ஸ்ல.
ஃபாதர் வந்து ஃபாதர் வந்து டிசீஸ் அஃபெக்டடா இருக்காங்க, மதர் கேரியரா இருக்காங்க. அப்பனா எப்படி கிராஸ் வரும் சொல்லுங்க. அப்பனா டாட்டர் சன்ஸ்க்கு வந்து என்ன அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஃபாதர் வந்து இப்போ ஹீமோஃபீலியால அஃபெக்ட் ஆயிருக்காங்க. அப்பனா அவங்களுடைய எக்ஸ் குரோமோசோம்ல ஒரு ஃபால்ட்டி ஜீன் இருக்கு, ஹெச் ஜீன் இருக்கு, ஹீமோஃபீலியா ஜீன் இருக்கு. மதர் வந்து நார்மலா இருக்காங்க. இப்போ கிராஸ் பண்ணலாமா? நான் என்ன சொல்லிருக்கேன் கிராஸ் பண்ணும்போது? ஓ, 1 மினிட். நானா இந்த கிராஸ் பண்ண இது தின்னா இருக்கு. இல்ல மேம், என் போன்ல இருந்து வந்திருக்கு. ஓகே ஓகே, ப்ராப்ளம். ஓகே, ஃபாதர் வந்து டிசீஸ் அஃபெக்டடா இருக்காங்க, மதர் நார்மலா இருக்காங்க. இப்போ கிராஸ் பண்ணுங்க. நான் எப்படி சொல்லி கொடுத்துருக்கேன் உங்களுக்கு கிராஸ்? ஃபர்ஸ்ட் லெஃப்ட் சைடு, இது லெஃப்ட் சைடு, இது ரைட் சைடு. லெஃப்ட் சைடுல இருக்கிற ஃபர்ஸ்ட் ஒன்ன ரைட் சைடுல இருக்கிற அந்த ரெண்டுத்து கூடயும் மல்டிப்ளை பண்ணுங்க, கிராஸ் பண்ணுங்க. எக்ஸ் ஹெச் வந்து எக்ஸ் கூடயும் கிராஸ் பண்ணுங்க, எக்ஸ் கூடயும் கிராஸ் பண்ணுங்க. இப்போ செகண்ட் ஒன் ஒய்ய வந்து சேம் ரெண்டுத்து கூடயும் கிராஸ் பண்ணுங்க. இப்போ ஃபர்ஸ்ட் என்னது? எக்ஸ் ஹெச் இன்டூ எக்ஸ், எக்ஸ் ஹெச் இன்டூ எக்ஸ். நெக்ஸ்ட் என்ன சொல்லுங்க? எக்ஸ் ஹெச் இன்டூ மறுபடியும் எக்ஸ், எக்ஸ் ஹெச் இன்டூ எக்ஸ். ஒய் எக்ஸ், ஒய் எக்ஸ் எழுதக்கூடாது, எக்ஸ் ஒய் எழுதணும். ஓகே, எக்ஸ் ஒய். நெக்ஸ்ட் என்னது? அதே எக்ஸ் ஒய். எக்ஸ் எக்ஸ் ஆனது இவங்க ரெண்டு பேரும் டாட்டர், டாட்டர் டிஏன்னு எழுதிட்டுமா, டாட்டர். இவங்க ரெண்டு பேரும் என்னது? சன்ஸ், சன். இங்க பாருங்க, டாட்டர் வந்து ரெண்டு டாட்டரும் கேரியரா இருப்பாங்க. வர அவங்களுடைய அவங்களுக்கு பிறக்க போற டாட்டர் வந்து கேரி. நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும், ஒரு கப்பல் வந்து அவங்களுக்கு 50% பையன் பிறக்க வந்து வாய்ப்பு இருக்கு, 50% பொண்ணு வந்து பர்த் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே, அது வந்து காமன் தான். ஓகே, அதுல அந்த டிசார்டர் தான் இப்ப இங்க கண்டுபிடிக்கிறோம் மெயினா. இப்போ இந்த 50% இருக்கிற அந்த ரெண்டு 50% டாட்டர்ஸ்க்கு வந்து கேரியரா இருப்பாங்க அவங்க. இங்க பாருங்க, கேரியர்னா என்னது? கேரியர்னா அவங்களுடைய ஒரு எக்ஸ் குரோமோசோம்ல ஒரு டிஃபெக்டிவ் ஜீன் இருக்குன்னா, டிஃபெக்டிவ் ஜீன் ஹெச் ஜீன், ஒரே ஒரு எக்ஸ் குரோமோசோம்ல ஒரு ஹெச் ஜீன் இருக்குன்னா ஃபீமேல்ஸ்ல, அது கேரியர். கேரியர்னா இவங்களுக்கு வந்து இந்த டிசார்டர் ஆக அவங்க வந்து அது அஃபெக்ட் ஆகாது, அவங்களுக்கு அந்த டிசீஸ் வராது. அவங்க நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு கொண்டு போவாங்க, அவ்வளவுதான். ஓகே, இவங்களுக்கு உள்ள அஃபெக்ட் ஆகாது ஒண்ணுமே. ஓகே, இவங்க நார்மலா தான் இருப்பாங்க. சன் பாருங்க, ரெண்டு சன்னா, 50% சன்னா, 50% சன்னும் நார்மலா இருக்காங்க. அப்பனா சன்க்கு எந்த ஒரு சான்ஸும் இல்ல. நான் உங்களுக்கு என்ன சொன்னேன்? கிறிஸ் கிராஸ் இன்ஹெரிட்டன்ஸ்னா ஃபாதர்ல இருந்து டாட்டர் போகுதா. இப்போ டாட்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்க, டாட்டர் வேற கலர்ல பண்றேன். டாட்டர் எப்படி இருக்காங்க? இவங்களோட டாட்டர் இது எப்படி எழுதுறதுன்னா 50% கேரியர், 50% கேரியர்னா எப்படி எழுதுறது? எக்ஸ் ஹெச், எக்ஸ், இதுதான் கேரியர். அப்புறமா என்னது? 50% நார்மல், இப்படி எழுதணும். நீங்க எழுதணும் நார்மல். 50% கேரியர், 50% நார்மல், இப்படி எழுதணும். பர்சன்டேஜ்ல எழுதணும். இப்போ இந்த நாலுல ஏதாவது ஒண்ணுதான் வந்திருக்கு. 25% கேரியர், 25% நார்மல், 75% நார்மல் அப்படின்னு எழுதணும். இப்போ நான் சொன்னல, ஃபாதர்ல இருந்து அந்த டாட்டருக்கு வர ஹை சான்ஸ் இருக்கு. டாட்டர்ல இருந்து கிராண்ட் சனுக்கு வருது. எப்படி பார்க்கலாமா? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அவங்களுடைய டாட்டர் இருக்காங்க, என்னது? கேரியர் டாட்டர். கேரியர்னா என்னது? எக்ஸ் ஹெச், அப்புறமா எக்ஸ், இதுதான் கேரியர் டாட்டர். இப்ப அவங்க ஒரு மேனை வந்து மேரி பண்ணிக்கிறாங்க, அவங்க கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அந்த மேனும் எப்படி இருக்காங்கன்னா அஃபெக்டடா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்களுக்கும் அதே சேம் டிசார்டர் இருக்கு. இப்போனா அஃபெக்டட் மேல். இப்போ இவங்க ரெண்டுத்துக்கும் நடுவுல வந்து கிராஸ் ஆகுது. கிராஸ் எப்படி பண்ணுவோம் நம்ம? எஸ், எனி ஒன் சொல்றீங்களா? 4 ரிசல்ட் சொல்றீங்களா எப்படி வருதுன்னு?
Is Mariam, Samuel, anyone? Ma'am, XH, 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 XY, XH, XY. XH, X, XY யா? XH, mm, Y. சொல்லுங்க நெக்ஸ்ட். XH, XXH. நெக்ஸ்ட். XY. XY. ஸோ எப்படி உங்களுக்கு கண்டுபிடிக்கணும்னு தெரிஞ்சுச்சு நினைக்கிறேன். ஓகே, ஸோ வெரி குட், வெரி குட் மரியம். இப்போ இங்க பாருங்க, டாட்டர் 50% இருக்காங்க, சன் வந்து 50% இருக்காங்க. டாட்டர் அப்பனா ஒரு அஃபெக்டட் டாட்டர், ஒரு அஃபெக்டட் அப்பனா 50% அஃபெக்டடா இருக்காங்க. கரெக்டா? ஒரு டாட்டர் வந்து 25% டாட்டர் அஃபெக்டடா இருக்காங்க, 25% வந்து மேல் சன் அஃபெக்டடா இருக்காங்க. அப்பனா 50% அஃபெக்டா இருக்காங்க. அப்புறமா அதுல 50, இது ஆக்சுவலி 25% நார்மல் கேரியரா இருக்காங்க. கேரியர்னு நம்ம சொல்ல தேவையில்லை. ஆக்சுவலி கேரியர் சொல்ல தேவையில்ல, அவங்க நார்மலே சொல்லிக்கலாம் நம்ம. சோ நீங்க எல்லாம் இப்படி கூட எழுதிக்கோங்க, 25% கேரியர், 25% நார்மல் கூட எழுதிக்கலாம். ஓகே, கேரியர்னா அவங்களுக்கும் அந்த டிசார்டர் இருக்காது. 50% என்னது, அவங்களுக்கு நார்மலா இருக்காங்க. 50% நார்மல், 50% அஃபெக்டட். நான் என்ன சொன்னேன்? ஃபாதர், டாட்டர், டாட்டர்ல இருந்து சனுக்கு போயிடுச்சு பாருங்க, கிராண்ட் சன். அப்பனா ஃபாதருக்கு அவங்க கிராண்ட் சன் தான். இந்த மாதிரி வந்து ஜீன் டிசார்டர்ஸ் வந்து போகும். ஓகேங்களா? இதுதான் சேம் டேபிள் உங்களுக்கு நான் வரைஞ்சிருக்கேன். இதுல நம்ம அந்த எக்ஸ் குரோமோசோம் வச்சுதான் நம்ம வந்து கண்டுபிடிக்கிறோம் ஜீன் வந்து சன்னுக்கு வருதா டாட்டருக்கு வருதான்னு. அதனால இது எக்ஸ் லிங்க்டு இன்ஹெரிட்டன்ஸ் கூட சொல்லுவாங்க, இல்ல கிறிஸ் கிராஸ் இன்ஹெரிட்டன்ஸ் கூட சொல்லுவாங்க. சேம் அங்க ஹீமோபீலியா யூஸ் பண்ணா, இங்க வந்து என்னது, கலர் பிளைண்ட்னஸ். கலர் பிளைண்ட்னஸ். ஓகே, so maybe we can have this color blindness start tomorrow. கலர் பிளைண்ட்னஸ் படிச்சுட்டு நம்ம நாளைக்கு ஹியூமன் காரியோடைப் அப்படின்னா, இப்போ நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் 23 பேர் ஆஃப் குரோமோசோம் இருக்குன்னா, அப்பனா 46 குரோமோசோம் இருக்கு நம்ம ஒரு ஹியூமனுடைய ஒரு செல்லுக்குள்ள இருக்கிற ஒரு டிஎன்ஏ. எப்பவுமே என்ன இருக்கும், இப்படி பேரா தான் இருக்கும். கரெக்டா? மேல்ல இருந்து ஒரு குரோமோசோம், மேல்ல இருந்து ஒரு குரோமோசோம், ஃபீமேல்ல இருந்து மதர்ல இருந்து ஒரு குரோமோசோம், ஃபாதர்ல இருந்து. இப்போ இங்க ஒரு எக்ஸ்ட்ரா குரோமோசோம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, 3 வந்துருச்சு. இந்த டிசார்டரை டவுன் சிண்ட்ரோம் சொல்லுவாங்க. மேபி நீங்க லைவா கூட பாத்துருக்கலாம் டவுன் சிண்ட்ரோம் சில்ட்ரன்ஸ்லாம். ஓகே, அந்த மாதிரி ஒரு ஒரு குரோமோசோம் மிஸ்டேக் ஆறதுனால, என்ன ஒரு ஜீன் மிஸ்டேக் ஆறதுனால எவ்வளவு ஒரு பாடிக்கு அஃபெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி நம்ம இதான் ஹியூமன் காரியோடைப் வந்து படிக்கலாம். இது பாருங்க, 23 பேர் ஆஃப் குரோமோசோம் நமக்கு கொடுத்துருக்காங்க. பாருங்க, இது எக்ஸ் எப்படி இருக்கு, ஒய் எவ்வளவு சின்னதா இருக்குன்னு. ஓகே, அதை படிச்சுட்டு இதுக்கு ரிலேட்டடான டிசார்டர்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துலாம். டவுன் சிண்ட்ரோம். ஓகே, டவுன் சிண்ட்ரோம் இதுதான். இது வந்து கிளைன்ஃபில்டர்ஸ் சிண்ட்ரோம். கிளைன்ஃபில்டர் சிண்ட்ரோம்ல என்ன நடக்கும்னா, மேலுக்கு ஃபீமேல் கேரக்டர்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கும். மேலுக்கு ஃபீமேல் செக்ஷுவல் கேரக்டர்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பிரெஸ்ட் டெவலப்மெண்ட் இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லாம் வந்துட்டு இருக்கும். அதை கிளைன்ஃபில்டர் சிண்ட்ரோம் சொல்லுவாங்க. ஓகே, இதுல வந்து அந்த பிரெஸ்ட் டெவலப்மெண்ட் இருக்குல்ல, அது கைனோகோமெஸ்டியா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்புறமா டர்னர் சிண்ட்ரோம். டர்னர் சிண்ட்ரோம்ல ஃபீமேலுக்கு எல்லாமே இன்கம்ப்ளீட்டா இருக்கும். பிரெஸ்ட் இன்கம்ப்ளீட்டா டெவலப் ஆயிருக்கும், மென்டலி ரிட்டார்டடா இருப்பாங்க. இது டர்னர் சிண்ட்ரோம். ஓகே, கலர் பிளைண்ட்னஸ், ஹீமோபீலியா, இதெல்லாம் பார்க்கலாம். ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டிசார்டர்ஸ்னாலே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பார்ட் தான். ஓகே, மேபி இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் இன் எம்பிபிஎஸ் எல்லாம் இன்ட்ரெஸ்டடா இருந்தா நீங்க கொஞ்சம் இதை வந்து படிக்கிறதுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்கும். ஓகே, இன்னைக்கான கிளாஸ் உங்களுக்கு புரிஞ்சுச்சா? எஸ் மரியம், சாமுவேல், யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா? Yes, ma'am.
நீங்களே வேணா ஒரு எடுத்துக்கோங்க. இப்ப நான் உங்களுக்கு தான் எப்படி பண்ணி காமிச்சேன். ஃபாதர் அஃபெக்டட், மதர் வந்து நார்மல். நீங்க பண்ணி பாருங்க. ஃபாதர் அஃபெக்டட், மதர் கேரியர் பண்ணி பாருங்க. இல்ல ஃபாதரும் அஃபெக்டட், மதரும் அஃபெக்டட் பண்ணி பாருங்க. இல்ல ஃபாதர் நார்மல், மதர் அஃபெக்டட் பண்ணி பாருங்க. அதுக்கெல்லாம் என்ன ரிசல்ட் வருது அப்படின்னு சொல்லி we can discuss tomorrow. Okay? Yes. Thank you so much. Thank you.